ஸோ வணக்கம் எவ்ரிவன். ஸோ இதுவரைக்கு நம்ம வந்து க்ளவுட் ரன் அண்ட் பிக்வரி அண்ட் ஜிசிஎஸ் இதில் இந்த காம்பினேஷன் ஆஃப் சர்வீசஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இப்போ நீங்கள் வந்து 2 வருஷம் ஆறு 3 வருஷம் ஜிசிபியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷோகேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இன்டர்வியூவில் வந்து இது இல்லாமல் இன்டர்வியூ இருக்காது. ஒரு சிலர் வந்து இன்டெப்த்தாக போய் கேட்பாங்க இதில் டேட்டா மாடலிங்கில். ஓகேவா? டேட்டா மாடலிங். ஸோ இதில் வந்து இன்டெப்த்தாக சிலர் போய் கேட்பாங்க. பட் ஒரு சிலர் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு டேட்டா மாடலிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ டேட்டா மாடலிங் வந்து நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுற மாதிரியோ இந்த மாதிரியோ கிடையாது. இது வந்து ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட்டு கோடிங்கோ எதுவுமே இல்லாமல் இது வந்து ஒரு கான்செப்ட். நம்ம எப்படி ஒரு சிம்பிளாக டேட்டா மாடலிங்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்ஆர் ஸ்கீமா இருக்குது. நம்ம வந்து எம்ப்ளாயீஸ் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எம்ப்ளாயீஸ் டேபிள் அண்டு டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள், அப்புறம் அதுக்கு ரிலேட்டடான இருக்கிற சப் டேபிள்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்படி கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு கான்செப்ட், ஒரு அப்ரோச் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? டிபெண்ட்ஸ் ஆன் யூஸ் கேஸ், டிபெண்ட்ஸ் ஆன் ரெக்யர்மெண்ட். ஸோ அதுதான் வந்து அந்த அப்ரோச் பேர் தான் வந்து நம்ம வந்து டேட்டா மாடலிங் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா மாடலிங்னா என்ன அப்படின்னா, மாடல் த டேட்டா. ஸோ ஹவ் யூ ஆர் கோயிங் டு மாடல் த டேட்டா. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக வந்து இப்போ நம்ம டேட்டா மாடலிங் போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டேபிள் டிசைன் பண்ண போகிறீங்க. அந்த டேபிள் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுவீங்க, நீங்களோ ஆர் எனி சிஸ்டம். ஓகேவா? ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லியும் வந்து அந்த டேபிள் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா அந்த டேபிளுக்குன்னு சில டிசைனிங் பேட்டர்ன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? வெதர் இட் இஸ் கோயிங் டு பி த சிங்கிள் டேபிள் ஆர் மல்டிபிள் டேபிள்ஸ் ஆர் நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இதில். ஓகேவா? இது வந்து பிக்வரி ஆர் இந்த டேட்டா வேர் ஹவுசிங் கான்செப்ட் இல்லாமல் ஸ்டாண்ட் அலோனாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். டேட்டா ரெட்ரைவல் ஸ்பீடை அதிகப்படுத்துறதுக்கும் சரி, டேட்டா வந்து சேம் டேட்டாவை ரிப்பீட்டடாக அவாய்ட் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம வந்து டேட்டா மாடலிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து improve the speed of data. Before everything, data modeling it is ஸ்க்ரீன் ஷேர் ஆகலன்னு நினைக்கிறேன். okay. Thank you. So yeah, so ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டா மாடலிங்னா என்ன அப்படின்னா, it is designing the table. It is the way of designing the table to efficiently process the data. Efficiently process the data. ஓகேவா? ஸோ இதோட வந்து மெயின் யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா, டு improve the data retrieval speed and avoid the data storing the duplicate data. Duplicate data means same dataவை again and again சேவ் பண்ணுறது. ஓகேவா? இது வந்து சேம் டேபிள் இல்லை. ஓகேவா? டூப்ளிகேட்ஸ். ஸோ இந்த ரெண்டு முக்கியமான ஒரு கான்செப்டுக்காக தான் போகிறோம். இப்போ நமக்கே வந்து ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே எம்ப்ளாயீஸ் டேபிளே எடுத்துப்போம். எம்ப்ளாயீஸ் டேபிளில் நமக்கு வந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேவா? எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அப்புறம் ஜாப் டீட்டெயில்ஸ் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. நமக்கு வந்து நம்ம இதை வந்து ரெண்டு விதமாக ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? நம்மளோட சோர்ஸ்லேருந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் வருது. ஓகே, ஒரே இதில் வருது, ஒரே ஃபைலில், சேம் ஃபைலில், சேம் ஃபைல் கண்டைன்ஸ் சேம் ஃபைல்லே நமக்கு வந்து
இவ்வளோ டீட்டெயில்ஸ் வருது ஓகேவா. நம்ம இப்போ இதுக்கு வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த டேபிள் வந்து எய்தர் டூ வேஸ் இருக்கு கரெக்டாக. நமக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் வே வந்து ஸ்டோரிங் த storing all these details into single table. Second வந்து storing all the data to different tables with respective of use case, with respect to business terms. ஓகேவா. business termsனா business use case or something, business termsனே போடும். ஏன்னா இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் டீடைல்ஸ்ல வந்து நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேட்டா மட்டும் தான் இருக்க போகுது. எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல எம்ப்ளாயி டேட்டா மட்டும் தான் இருக்க போகுது. பட் ஆனால் இது எல்லாமே நம்ம வந்து சேம் டேபிளில் ஸ்டோர் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதா இருக்கு. இதில் வந்து நான் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு டேட்டா வருது ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து எம்ப்ளாயி ஐடி இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜாப் ஐடி, அது அவங்களோட ஜாப் டைட்டில் அண்டு சேலரி டீடைல்ஸ், டிபார்ட்மெண்ட் நேமு, அதோட அட்ரஸ்ஸு, எல்லா எல்லா டேட்டாவுமே இருக்கா ஓகேவா. இதில் வந்து எல்லா டேட்டாவுமே இருக்கு. இப்போ நான் வந்து இதுதான் வந்து என்னோட டேட்டா ஓகேவா. நான் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸில் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து சிங்கிள் டேபிளில் வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட எல்லாமே வந்து சிங்கிள் டேபிளில் இருக்கு. ஓகேவா. இப்போ இதனால வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம வந்து எல்லா காலமுமே இஃப் யூ ஆர் retrieving the all the columns ஓகேவா. ஆல் த காலம்ஸ் in the sense லைக் நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு சிஸ்டமோ இல்லை இந்த எல்லா காலமே செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம்னு போட்டு இந்த டேபிள் உள்ள எல்லா இதையுமே நம்ம வந்து ரெட்ரைவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரெட்ரைவல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த சேம் டேட்டா இருக்கா. இப்போ ப்ரோக்ராமர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராமர்ஸுங்கிறது வந்து ரிப்பீட்டடாக ஸ்டோர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து சேம் டேட்டா வந்து டூப்ளிகேட் ஆகிருக்கு. எனக்கு வந்து இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 107 ரெக்கார்ட்ஸாக இருக்குது. இதுவே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஆர் லைக் பில்லியன்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்கும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து இதுவே வந்து ஒரு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சைஸை வந்து எனக்கு வந்து இந்த பிக்வரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் ஓகேவா. நான் இதை எலிமினேட் பண்ணுறது மூலியமா எனக்கு வந்து ஒரு ஜிபிஸ் ஆஃப் ஸ்பேஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அதுதான் ஓகேவா. ஸோ எலிமினேஷன் ஆஃப் டூப்ளிகேட்ஸ். பட் நம்ம இப்போ கரண்டாக இது எடுக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஓகேவா. சிங்கிள் டேபிள் ஸ்டோர் பண்ண மூலமா டூப்ளிகேட்ஸ் ரெக்கார்ட்ஸ், டூப்ளிகேட் ஸ்டோரிங் காஸ்ட் ஹெவி ஸ்டோரேஜ் காஸ்ட் ஓகேவா. ஸ்டோரேஜ் காஸ்ட் ப்ளஸ் அண்ட் அன்வான்ட் டேட்டா ஸ்கேன் ஓகேவா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இதில் வந்து இருக்கிற ஒரு ட்ராபேக் சிங்கிள் டேபிளில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுல வந்து இருக்கிற இஷ்யூ இது ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த டேபிளில் வந்து எனக்கு வந்து டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்குது ஓகேவா. டெய்லி அப்டேட் ஆகுறதுல மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் மட்டும்தான் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது. லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ், அந்த ஜாப் ஐடி டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து ரேராக தான் மாறும். பட் ஆனால் எம்ப்ளாயிஸ் இன்கேஸ் ஒரு அமேசான் மாதிரியோ இல்லை டிசிஎஸ் மாதிரியோ இல்லை ஐ மீன் அக்சென்ச்சர் மாதிரியோ இருக்கிற கம்பெனியில் லேக்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நமக்கு வந்து டெய்லி நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து வெளியே போவாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி அப்டேட் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இப்போ இருக்கிற லெட்ஸே ஒரு 50 காலம் இருக்குது அப்படின்னா, எனக்கு அந்த 50 காலமில் ஒரு 10 காலம் வந்து எனக்கு வந்து டெய்லி அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கு மீன்ஸ் டெய்லி அப்டேட்டோ இன்செர்ட்டோ இதுவோ ஆகிட்டே இருக்கும். இன்செர்ட் ஆகிற காலம்ஸ்க்கு வந்து சேம் அந்த டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ், அந்த ஸ்டாட்டிக்காக இருக்கிற டீடைல்ஸ் வந்து சேமாக அது வந்து அப்பண்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போது எனக்கு 50 காலம்ஸ் இருக்குது. அதில் வந்து எனக்கு வேணால் 10 காலம் தான் வந்து டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்குது. பட் ஆனால் அந்த 10 காலம் டெய்லி அப்டேட் ஆகும்போது எனக்கு வந்து அந்த அன்வான்டாக ஐ மீன் அப்டேட் ஆகாமல் இருக்கிற 40 காலம்ஸும் சேர்த்து அஃபெக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா இப்போ நியூ ஒரு என்ட்ரி வருது, அதுக்கேற்ற டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் ஆல்ரெடி இருக்குது. பட் ஆனால் நம்ம டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. எக்ஸ்ட்ரா
அந்த எம்ப்ளாய்க்கான டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த செஷன் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா என்னைய வந்து ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஏன்னா இது வந்து பிட் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் வந்து என்னை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நீங்கள் கொஷின் கேட்டீங்க அப்படின்னா நான் அந்த இடத்துலயே வந்து உங்களை வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிடுவேன். ஓகேவா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே புரியுதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்கள். எதுவும் புரியலன்னா உடனே என்னை ஸ்டாப் பண்ணி கொஸ்டின் கேட்டுருங்க. ஓகேவா? ஸோ இது இது வந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ அமாங் 50 காலம்ஸ் இருக்கு. ஒன்லி 10 காலம்ஸ் frequently updated. Frequently updated or any process, ஓகேவா? updated. But remaining 40 columns also go under update to accommodate these 10 columns. ஓகேவா? Processed in order to changes of 10 columns. ஸோ இது ஒன்று. இது வந்து நமக்கு வந்து இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அகைன் டேட்டா வந்து டூப்ளிகேட்டாக ஸ்டோர் ஆகுது அண்டு அன்வான்டாக டேட்டா ப்ராசஸிங் ஒன்று நடக்குது. ஓகே, எம்ப்ளாயி வந்து புதுசாக ஒரு எம்ப்ளாயி அஜித்குமார் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி 10க்கு ஆட் ஆகுறாரு அப்படின்னா அந்த காலம்ஸ் மட்டும் இல்லாமல் அதே ரோவில் வந்து எக்ஸ்ட்ரா ஓகே டிபார்ட்மெண்ட் ஐடி 10க்கான டிபார்ட்மெண்ட் நேம் அதோட லொக்கேஷன் எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு யூஸ் கேஸ். பட் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ், ஜாப் டீடைல்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. ஓகேவா? இதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்குல்ல, ஃப்ரீக்வெண்ட்லி அப்டேட்டட் டீடைல்ஸ். இதை வந்து நம்ம வந்து ஃபேக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து இந்த ரிமைனிங் இந்த டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அப்டேட் ஆகாது. பட் ஆனால் இதெல்லாமே வந்து நம்ம வந்து டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டைமென்ஷன் டீடைல்ஸ். frequently updated static டீடைல்ஸ்னு வச்சுக்கலாம். அதை ஸ்டாட்டிக் டீடைல்ஸ். இதை வந்து நம்ம வந்து டைமென்ஷன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டைமென்ஷன் டீடைல்ஸ். ஏன் அப்படின்னா இது ஏன் ப்ரோ டைமென்ஷன் கேட்குறாங்கன்னு கேட்காதீங்க. அது எனக்கும் புரியல ஏன் அவங்க அதை டைமென்ஷன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஃபேக்ட் டீடைல்ஸ் அப்படின்னா ஃபேக்ட் இதுதான் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அஜித்குமார் வந்து டிபார்ட்மெண்ட் 10லேருந்து திடீர்னு வந்து டிபார்ட்மெண்ட் 40க்கு மாறலாம், இல்லைனா ஜாப் ஐடி மாறலாம். அந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கிறத வந்து ஃபேக்ட் டீடைல்னு சொல்லுவோம். நீங்கள் இதை வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் படி என்னோட புரிதல் வந்து இதுதான். அதாவது சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபேக்ட் டீடைல்ஸ்னால் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ஆர்டர்ஸ் டேபிள் இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம ஆர்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆர்டர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அமேசானில் வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ஓகேவா? வென் கம்பேர்ட் டு ஆர்டர்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் இப்போ ஐஃபோன் இருக்குது அப்படின்னா ஐஃபோனுங்கிறது அது வந்து மாறாது. பட் ஆனால் ஆர்டர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டெய்லி டேட்டா வந்துக்கிட்டே இருக்கும். மாறிக்கிட்டே இருக்குங்கிறத தாண்டி டெய்லி புது டேட்டா வந்துகிட்டே இருக்கும். நியூ ஆர் லைக் ப்ராசஸிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டேட்டா ஆர் அப்டேட்டிங் ஆர் நியூலி அரைவல்ஸ் டேட்டா. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து ஃபேக்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சிங்கிள் டேபிளில் தான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பார்க்குறாங்க ஓகே எதுக்கு லைக் இந்த ஓவராலில் வந்து இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற இந்த 10 காலம்ஸ் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம அதெல்லாம் தூக்கி இன்னொரு டேபிளில் செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து இவங்க வந்து இந்த செகண்ட் கான்செப்டுக்கு வராங்க. இதுதான் வந்து ஃபேக்ட் அண்டு டைமென்ஷன் டேபிள். டைமென்ஷன் டேபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கான்செப்டுக்கு வராங்க. இனிஷியலாக எல்லா டேட்டாமே இது வந்து அக்ராஸ் ஆல் த இண்டஸ்ட்ரி. ஓகேவா? வென் அந்த டேட்டா பேஸ் இதெல்லாம் வந்தப்போ எல்லாமே வந்து ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தான் வந்து செகண்ட் அப்ரோச்சுக்கு வராங்க. ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷன் டேபிள்னு சொல்லிட்டு அவங்களே வந்து டேட்டாவை வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷன் டேபிளில் வந்து
ஆஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபேக்ட் டேபிள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். டைமென்ஷன் டேபிள் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸ்டாட்டிக்கானா பெர்மனெண்ட்டாக ஸ்டாட்டிக்காக இருக்காது, அதுவும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் அப்பன் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் ஆனால் வென் கம்பேர் டு ஃபேக்ட் டேபிள்ஸ், டைமென்ஷன் டேபிள் வந்து லெஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷன் டேபிள் அண்ட் டீட்டெயில்ஸ்க்கான ஒரு கிளியர் ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு வந்து டவுட்டே இருக்கக்கூடாது. இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷன் டேபிள்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபேக்ட் டேபிள்ஸ்னால் இட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி அப்டேட்டட் ஆர் டெய்லி டேட்டா. நீங்கள் என்ன உங்களோட புரிதல் படி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். டைமென்ஷன் டேபிள்னா எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஃபேக்ட் டேபிள்ஸ்னால் ஆர்டர்ஸ் டேபிள், டைமென்ஷன் டேபிள்னா ப்ராடக்ட்ஸ் டேபிள்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இதை எப்படி உங்களோட கரண்ட் உங்களோட கரண்ட் ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, அதுல நீங்க இதை எப்படி இன்க்ளூட் பண்ணலாம், உங்களோட ப்ராஜெக்ட்ல வந்து எதெல்லாம் ஃபேக்ட் டேபிள்ஸ், எதெல்லாம் டைமென்ஷன் டேபிள்ஸ்னு சொல்லிட்டு நீங்களே கூட செக்ரிகேட் பண்ணலாம். எந்த டேபிள்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக லோட் ஆகிட்டு இருக்கு, எந்த டேபிள்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக லோட் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுதான் வந்து ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷன் டேபிள். ஸோ இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி ஸ்டோர் பண்றாங்களா செகண்ட் மெத்தட். ஓகேவா? இதுல வந்து ஒரு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஓகேவா? இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் டேபிளா இருக்கு, அதுக்கப்புறம் ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷன் டேபிள்னு பிரிக்கிறாங்க. இதை பிரிச்சு ஸ்டோர் பண்றாங்களே, இதுக்கு பேர் தான் வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பேர் வந்து ஸ்டார் ஸ்கீமா. ஓகேவா? ஸ்டார் ஸ்கீமா. ஸ்டார் ஸ்கீமானா என்ன அப்படின்னா ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷன் டேபிள். இந்த கான்செப்ட் பேர் தான் வந்து ஸ்டார் ஸ்கீமா. ஸ்டார் ஸ்கீமான்னு சொல்லிட்டு தனியா எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷன் டேபிள். சரி, ஓகே. நம்மளோட யூஸ் கேஸ்ல வந்து இப்போ வந்து சேம் ஃபைல வருது. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இது வந்து தனித்தனியா இது பண்றேன். ஓகேவா? நான் வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு வந்து எம்ப்ளாயிஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். ஜாப்ஸ்க்கு வந்து ஜாப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் அண்ட் அதோட லொகேஷன் டீடைல்ஸ் அண்ட் இட்ஸ் லொகேஷன் டீடைல்ஸ். ஓகேவா? பட் லொகேஷன் டீடைல்ஸுங்கிறது வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து சேம் லொகேஷன்லேயே இருக்கலாம். ஓகேவா? பட் எனக்கு வந்து இது வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்க போகுது, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் எனக்கு அப்டேட் ஆக போகிறது கிடையாது. அதனால வந்து ஈவன் தோ அந்த லொகேஷன்லாம் டூப்ளிகேட்டாக ஸ்டோர் ஆகிருந்தாலுமே வந்து நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? இது பேர் தான் வந்து ஸ்டார் ஸ்கீமா. ஸ்டார் ஸ்கீமாவோட எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வர்ற டேட்டாவை 3 டேபிளாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்ப்ளாயி டேபிள் மட்டும் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதை மட்டும் அடிக்கடி ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது போக எப்போயாவது பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் ப்ளஸ் ஜாப்ஸ் எல்லாமே சேர்ந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைமில் தான் வந்து நீங்கள் வந்து ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி மூணையுமே கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து கொரி பண்ணுவீங்க. இட்ஸ் கோயிங் டு பி த பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட். ஓகேவா? இது வந்து ஸ்டார் ஸ்கீமா. ஸ்டார் ஸ்கீமாவில் வந்து எதுவும் டவுட் இருந்தால் கேட்டுருங்க. ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரே டேபிளில் வச்சுருக்கோம். அதை வந்து செக்ரிகேட் பண்ணிக்கிறோம். ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷனும் செக்ரிகேட் பண்ணிக்கிறோம். ஃபேக்ட் டேபிள்ஸுங்கிறது வந்து டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். டெய்லி ஆர் ஃப்ரீக்வெண்ட்டாக டைமென்ஷனை விட ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மேபி வீக்லி கூட ஃபேக்ட் டேபிள்ஸ் அப்டேட் ஆகலாம், இல்லை மந்த்லி கூட அப்டேட் ஆகலாம். பட் ஆனால் அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற டைமென்ஷன் டேபிள் வந்து குவார்ட்டர்லி ஒன்ஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ் அப்டேட் ஆகலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டார் ஸ்கீமா. ஸ்டார் ஸ்கீமானா வந்து ஒரே ஒரு ஃபேக்ட் டேபிள் கோராக இருக்கும், அதை சுற்றி டைமென்ஷன் டேபிள் வந்து இருக்கும். ஓகேவா? ஸ்டார் லைக் அ ஸ்டார் மாதிரி நடுவில் வந்து ஃபேக்ட் டேபிள், அதை சுற்றி டைமென்ஷன் டேபிள் இருக்கும். சரி, ஓகே. அப்போ ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கு. ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. ஓகேவா? இது வந்து கேட்பாங்க ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு. நான்லாம் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சேன்னா இந்த ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாங்கிறது வந்து ஸ்னோஃப்ளேக் இருக்குல்ல டேட்டா வேர் ஹவுஸ், ஸ்னோஃப்ளேக்கில் டெடிகேட்டடாக யூஸ் பண்ணுவாங்க போல அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அது அப்படி கிடையாது. ஸ்னோஃப்ளேக்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? ஸ்னோஃப்ளேக்னா என்னன்னா இந்த பனித்துளியோட அதோட இன்டெப்த் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி. மேபி ஒன் செகண்ட் ஐ கேன் ஷோ யூ ஸ்னோஃப்ளேக். ஓகேவா? ஸ்னோஃப்ளேக்னா இதுதான் வந்து ஸ்னோஃப்ளேக். ஸ்னோஃப்ளேக்னா என்ன அப்படின்னா நடுவில் ஒன்று இருக்கு, அதை சுற்றி ஸ்டார் மாதிரி இருக்கு, அதுல இருந்து சப் பிரான்ச்சஸ் போகுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்னோஃப்ளேக்குன்னு சொல்லுவோம். இதோட ஸ்கீமா டிசைன் தான் வந்து நம்மளோட டேபிள் கிரியேஷன்லேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் ஸ்கீமானா ஓகே
ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னா நடுவுல ஒன்று அதை சுற்றி 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 இது இருக்கா. ஸோ நடுவில் உள்ளது வந்து ஃபேக்ட் டேபிள்ஸ் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து 5 டைமென்ஷன் டேபிள். ஓகேவா. அந்த 5 டைமென்ஷன் டேபிளில் நம்மளோட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் நமக்கு வந்து ஜாப் ஐ மீன் லொக்கேஷன் வந்து டூப்ளிகேட்டாக ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா. ஸோ இதில் சரி ஓகே எனக்கு வந்து டேட்டா வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, எனக்கு வந்து டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது, எனக்கு வந்து லொக்கேஷன் வந்து டூப்ளிகேட்டாக ஸ்டோர் ஆகுறது கூட எனக்கு வந்து ஸ்டோரேஜ் அண்ட் ஸ்கேனிங் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ட்ராபேக் மாதிரி வருது. ஓகேவா. வென் ஹேண்ட்லிங் த லார்ஜ் டேட்டா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ தான் வந்து நம்ம வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமாக்கு போகிறோம். சரி ஓகே அப்படியா, அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சப் பிரான்ச் ஓப்பன் பண்ணிக்கோ, ஐ மீன் லொகேஷன் சொல்லிட்டு ஒரு சப் பிரான்ச் ஓப்பன் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் டேட்டா அப்படியே இருக்கும் ஆஸ் இட் இஸ். இதுதான் வந்து ஃபேக்ட் டேபிள். ஓகேவா. இது வந்து ஃபேக்ட் டேபிள். அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு லொகேஷன் இருந்தது. ஓகேவா. இது வந்து டைமென்ஷன் டேபிள். இது வந்து டிம் டேபிள்னு சொல்லிக்கலாம். இதுல இருந்து ஒரு நம்ம வந்து லொகேஷன் சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம். ஓகேவா. லொகேஷன் சொல்லிட்டு இது வந்து சப்டிமென்ஷன் சொல்லுவோம். பட் ஜென்ரலாக இது வந்து டைமென்ஷன் டேபிள் தான். பட் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சப் டைமென்ஷன் டேபிள். ஓகேவா. அது போக ஜாப்ஸ் டேபிள் இருக்கு. இதுலேயும் நமக்கு ஏதாச்சும் ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு டூப்ளிகேட்டாக இந்த ஜாப்ஸ் டேபிளையும் நமக்கு வந்து நிறைய டேட்டா வந்து ரிப்பீட்டடாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னா நம்ம அதை ஒரு சப் டைமென்ஷன் டேபிளில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா. அந்த 2 ஸ்கீமா இல்லாத நீங்கள் இன்கேஸ் உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 5+ ஆர் 6 இருக்கு அப்படின்னா இந்த இந்த கொஷின்ஸ் டேட்டா மாடலிங் இல்லாமல் ஸ்டார் ஸ்கீமா அண்ட் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு இல்லாத உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினே இருக்காது. இது ஏன் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேபிளை டிசைன் பண்ணும்போதே வந்து நம்ம வந்து ஆஸ் பர் டேட்டாவோட ப்ராசஸிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம வந்து அதை வந்து ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷன் டேபிள்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து டைமென்ஷன் டேபிளில் ஸ்டில் டேட்டா டூப்ளிகேஷன் அண்ட் அதில் ஒரு எக்ஸ்ட்ரா அன்வான்ட் ப்ராசஸிங் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து இன்னும் சப் டைமென்ஷனாக நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா. இதுதான் வந்து டேட்டா மாடலிங். ஸோ இது வந்து இனிஷியலாக எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் ஆனால் ஒன்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து இது ஈஸியாக புரிஞ்சுது. இந்த அப்ரோச் தான் இது, வேற ஒன்றுமே கிடையாது. நமக்கு தெரியாமே நம்ம பண்ணிட்டு இருப்போம். இன்கேஸ் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு டேபிள் 2 3 டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து என்னடா இது ஒரே டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 3 டேபிளாக வந்து செக்ரிகேட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்களே, அது அது பேர் தான், அந்த அப்ரோச் பேர் தான் வந்து இந்த ஸ்டார் ஸ்கீமா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா எல்லாமே. இது வந்து நமக்கே தெரியாமல் நம்ம வந்து பண்ணியிருப்போம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில். இனிஷியலாக நானும் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு இதுதான் டேட்டா மாடலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் டேட்டா மாடலிங்னா என்னன்னு பார்க்கும்போது ஓகே இது நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. இதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கா? என்னோட ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு கம்பெனி ஓகேவா, டைடுன்னு சொல்லிட்டு, டைடு யூகே, அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த யூனிகார்ன் கம்பெனி. அதில் வந்து எனக்கு வந்து இந்த டேட்டா மாடலிங்கில் வந்து எனக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து இன்டர்வியூ போச்சு, பியூர்லி ஆன் டேட்டா மாடலிங். என்ன அப்படின்னா அவங்க வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. உங்ககிட்ட வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு, எனக்கு வந்து நீ இப்போ வந்து இதுக்கு வந்து டேபிள் டிசைன் பண்ணணும், டேட்டா மாடல் பண்ணணும். நாங்கள் டேட்டா மாடல்லாம் என்ன அப்படின்னா டேபிள் டிசைன் பண்ணுறது தான். டேபிள் டிசைன் பண்ணணும்னு சொல்லி நான் ஆன் த கால் ஓகே நான் வந்து டேட்டாவோட ரெக்யர்மெண்ட்லாம் வாங்கி நான் வந்து ஓகே நான் வந்து இந்த டேபிளை வந்து ஃபேக்ட் டேபிளாக நான் வச்சுக்கிறேன், ஏன்னா இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு டேட்டா வருதுன்னு சொல்கிறீங்க. இந்த டேபிள்லாம் வந்து இந்த டேட்டாலாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் ஆகாது. ஸோ நான் அதனால் இதெல்லாம் டைமென்ஷன் டேபிளாக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் இதை வந்து ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமால் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த அந்த ரவுண்டு வந்து நான் வந்து கிளியர் பண்ணேன். ஓகேவா. ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களோட இன்டர்வியூவில் வந்து டேட்டா மாடலிங் இல்லாமல் ஒரு இன்டர்வியூ இருக்காது. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட்டு. ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் இருக்குன்னு சொல்லணும் இன்டர்வியூவில். ஓகேவா. ஏன்னா நீங்கள் உங்களோட டே டு டேயில் யூஸ் பண்ணுற ஒரு 10 டேபிளை நான் தான் டிசைன் பண்ணேன், இந்த ப்ராசஸ்க்காக நான் டிசைன் பண்ணேன், இந்த ப்ராசஸ்க்காக நான் டிசைன் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். இதே டேட்டா மாடலிங்கில் இன்னொரு சப் கான்செப்ட் இருக்குது. ஓகேவா. அது வந்து ஸ்லோலி சேஞ்சிங் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து டேபிளை வந்து டிசைன் பண்ணிட்டோம். ஓகேவா. டேபிள் டிசைனில் வந்து நமக்கு வந்து ஸ்டார் ஸ்கீமா, ஸ்டார் அண்ட் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா இருக்கு. ஓகே. இதுக்கப்புறம் வந்து
டேட்டா டிசைன் பண்ணணும். ஓகேவா? டேட்டா டிசைன் பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து எஸ்சிடி டைப்ஸ் வரும். ஓகேவா? எஸ்சிடி டைப்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் எஸ்சிடி டைப்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஸ்லோலி சேஞ்சிங் டைமென்ஷன். ஓகேவா? இதில் ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த டேட்டா மாடலிங்கில் இந்த ஸ்டார் ஸ்கீமா அண்ட் ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமா வந்து எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இன்டர்வியூவில் நாம் வைக்கிற மார்க் இன்டர்வியூலையுமே வந்து நான் வந்து உங்களுக்கு இதே அப்ரோச் தான் கேட்க போகிறேன். நான் உங்களுக்கு வந்து டேட்டா கொடுத்துட்டு இதை எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இதை தாண்டி நீங்க ஒன்றும் போய் நீங்க உங்களுக்கு வேணா கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாட் ஜிபிடி கிட்ட, ஒரு எல்எல்எம் கிட்ட நீங்க வந்து கேட்டுக்கலாம். பட் ஆனால் கான்செப்ட் தான். யாருமே வந்து ஃபேக்ட் டீடைல்ஸ், டைமென்ஷன் டீடைல்ஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி ஈஸியாக உங்களுக்கும் புரியணுங்கிற மாதிரி நான் அந்த மாதிரி டேட்டாவை எப்படி செக்ரிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் யாருக்கும் எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள்.